அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 14/11/2025. தசமி திதி நள்ளிரவு 12:50 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் இரவு 9:20 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே செவ்வாயுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரனும் கேதுவும், துலாத்தில் சூரியனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? கமிஷன் உணவு வியாபாரம் தொடங்க, வாய்ப்பாட்டு மற்றும் ஓவியம் பயில, நோயுற்றோர் குளிக்க, நவீன மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்க, ஸ்ரீ அம்மன் வழிபாடு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சொல்லும் செயலும் பொருந்தி வாழ்கின்ற மனிதனே உலகில் மகிழ்ச்சியான மாமனிதனாவான் அப்படின்னு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூட அப்படிதாங்க. எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றுவீங்க. என்றைக்குமே மதிப்பு தருவீங்க சொன்ன சொல்லுக்கு. அதே மாதிரி தலையை அடகு வச்சாவது அந்த மனுஷன் சொன்னபடி செய்துட்டாருங்க அப்படின்னு எல்லோருமே உங்களை பார்த்து பாராட்டும்படி எங்கும் எப்பொழுதும் நான் பிறழாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அது 8வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் கேதோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சின்ன சின்ன மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. போட்டியான இந்த உலகத்தில் அவங்களால திறமையாக வாழ்ந்துட முடியுமா? எல்லா சவால்களையும் அவங்களால சமாளிச்சிட முடியுமா? நம்ம காலம் வேறு, ஆனால் வருங்காலம் வேறு. அது அவங்களால முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகாதுங்க. கண்டிப்பாக அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. ரொம்பவும் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துருக்கிறதுனால யாருக்குமே அனாவசியமாக எந்த உறுதிமொழியும் தர வேண்டாங்க. யோசித்து எதையும் செய்ய பாருங்கள், சொல்ல பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களும் தேடி வருவாங்க. கல்யாண விஷயமாக மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. போட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. நேற்று வந்தவங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி மார்க்கெட்டில் காமிச்சிக்கிறாங்க. ஆனால் நாம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொதுவாக பொறுமையாக தான் நாம் போயின்ட்டுருக்கோம் அப்படின்னு உள்ளும் மனசுக்குள்ளார பேசி கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, உலக வரலாற்றை படிப்பதை விட வரலாற்றை படைப்பதே மிகவும் இனிமையானதாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படிதாங்க. உலக வரலாற்றில் ஏதேனும் ஒரு ஓரத்துலையாவது நம்ம பேர் இடம்பெறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஏதாவது பெருசாக சாதித்து காட்டணும், எல்லாருக்கும் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் புதியனவற்றை புகுத்த வேண்டும், புது சாதனை படைக்க வேண்டும்ங்கிற ஆவலோடு ஆற்றலோடு எல்லாவற்றிலும் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு பராமரிப்பு, வாகன பராமரிப்புன்னு ஏதாவது ஒரு செலவு இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வண்டியில் சில உபகரணங்கள் அதெல்லாம் மாற்றுவீங்க, பழுதானதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரி செய்வீங்க. வீட்டில் கூட பார்த்திங்கன்னா அது குடிநீர் குழாய் அடைச்சின்னு இருக்குது, ட்ரைனேஜ் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கூட இன்றைக்கி எல்லாத்தையும் சரி செய்வீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு, புதனும் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அதனால் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6வது வீட்டில் தாங்க மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் முன்னாடி ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்கள்லாம் இப்போ உங்களை விட்டு கொஞ்சம் விலகிற மாதிரி தெரியுங்க. அதே மாதிரி சூரியனும் உங்களுக்கு மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லார்ட்டையுமே எல்லா விஷயத்தையும் சொல்லிக்காமல் கொஞ்சம் அளவாக பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிலர் ஆழம் பார்க்குறதுக்குன்னே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க நினச்சிக்கிட்டு அத்தனையும் கொட்டி வைக்காதீங்க. அப்புறம் இதை போய் இவர்கிட்ட சொல்லிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் உங்களுக்கு சின்னதாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கலகலப்பாக இருக்கும். அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள். நாம் அவர்களை வளர்க்கும் விதத்தை பொறுத்துத்தான் நம்முடைய நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் அதனால தாங்க பிள்ளைகளை வந்து நல்ல விதத்தில் வளர்த்து ஒரு நல்ல இந்திய குடிமகனாக அவங்கள கொண்டு வரணும். நாட்டுக்கு சேவை செய்கிறவங்களாக அவங்க இருக்கணும், நாட்டுப்பற்று உள்ளவங்களாக இருக்கணும், தேசப்பற்று உள்ளவங்களாக இருக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. முடியாததெல்லாம் இப்போ நீங்கள் முடித்து காட்டின்னு இருக்கீங்க. எங்கே போனாலும் நல்ல செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சந்திரனும் கேதுவும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிரபல யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதுவும் உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகளுக்கு பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஊரில் வந்து உங்களுக்கு மரியாதை கூடுங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று இன்னைக்கு நீங்கள் நடத்துவீங்க. அதே போல் சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அவருடைய புதனும் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க.
ஏற்கனவே கீழே விழுந்து அடிபட்ட இடத்துல இப்போ வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி எதான்னா உடனே மருத்துவரை நீங்கள் பார்த்துறது ரொம்ப நல்லதுங்க. கீழே தரையில் நடக்கும்போதும் கொஞ்சம் சறுக்கி விழாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதெல்லாம் தேடி வருங்க. அதே போல் உத்தியோகஸ்தானத்திலையும் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை என்ன சொல்கிறாய் என்பது முக்கியமில்லை, என்ன செய்கிறாய் என்பதே முக்கியமாகும். ஆமாங்க, சிலர்லாம் மணிக்கணக்கில் மேடையில் இடியாக முழங்கிட்டு போவாங்க. ஆனால் அவங்க பேசுனதுக்கும் அவங்க செயல்பாட்டுக்குமே சம்மந்தம் இருக்காது. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பேச்சை சுருக்கிப்பீங்க, பேச்சை குறைச்சிப்பீங்க. ஆனால் செயலில் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. வெறும் பேச்செல்லாம் என்னத்துக்கு, வேலையில் காட்டுவோன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டே இருப்பதோடு மட்டுமல்லாமல் வெற்றியையும் சுவைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சில முக்கிய வேலைகளை முடிப்பீங்க. முடியாதுங்கிற வேலைகளெல்லாம் இன்னைக்கு முடியுங்க. சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால 4 காசு எடுத்து வைக்க முடியுதா, ஏதாவது ஒரு செலவு எல்லாத்தையும் கரைச்சிட்டு போகுதுன்னு சில நேரங்களில் அழுத்துக்கொள்வீங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு சின்ன பயம் அடி மனசுக்குள்ளார கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியல, நான் தைரியசாலி தான், தைரியமாக தான் இருக்கிறேன், இருந்தாலும் இந்த ராகு என்னை போட்டு குழப்பறாருன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. முடிஞ்சால் சில நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 9வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டு. வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் அறிமுகமாகறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி உறவினர்களும் இன்றைக்கி தேடி பேசுவாங்க. சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கார். அதனால் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் அதிகாரிகள் பாராட்டுவாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலையும் லாபம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை, உண்மையான நம்பிக்கை மட்டும் ஒருவருக்கு இருக்குமாயின் அந்த நம்பிக்கையானது மலைகளை கூட அசைத்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நம்பிக்கை வச்சா நீங்கள் முழுமையாக வைப்பீங்க, அறகுறையாக நீங்கள் வைக்க மாட்டீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு வேலையிலையும் நம்பிக்கை வைத்து நீங்கள் வேலை பார்ப்பீங்க. பழகினாலும் கூட ஒருத்தவங்கள்ட்ட நம்பிக்கையோடு பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதோடு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. நேற்றும் உங்கள் ராசிக்குள்ளார தான் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறாரு, நாளைக்கும் கொஞ்சம் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. நாளைக்கு உங்கள் ராசியை விட்டு வெளியில் வந்துடுவார். இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சின்ன
சின்னதாக செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் மற்றவங்க பேசுவாங்க. குடும்பத்தில் யார் நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க, யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கலையேன்னு சில நேரங்களில் நீங்களே ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. நேற்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்தது, செலவுகள் எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நிதானம் தேவைப்படுது, முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு பார்த்து முடிவிடுங்க. வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. பங்குதாரர்கள்ட்ட பணிவாக பேசுறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் உயரதிகாரிகளோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உண்மையை சொன்னால் யாருங்க ஒத்துக்கிறாங்க? அதனால் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கடப்பதற்கு தடைகளும் தீர்ப்பதற்கு பிரச்சனைகளும் இல்லாமல் போய்விட்டால் வாழ்க்கை உப்பு சப்பற்றாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கைன்னா ஒரு த்ரில்லிங் இருக்கணும், ஒரு சவால் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை எதிர்கொண்டு நாம் எல்லாத்தையும் முறியடித்து முன்னேற முடியும். எல்லாம் சரிதாங்க, வாழ்க்கையில் அப்பப்போ சவால்கள் வந்தால் நல்லது, அப்பப்போ பிரச்சனைகள் வந்தால் நல்லது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்தால் எப்படிங்க சமாளிக்கிறதுன்னு நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறது புரியுதுங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து தடைகளையும் சவால்களையும் கடந்து சாதித்து காட்டக்கூடிய சாமானியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கை ஓடின்னு இருக்குங்க, எப்படியோ சமாளிச்சுன்னு இருக்குங்க. அதான் பழக்கப்பட்டவங்க, உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படிப்பா நீ இந்த அளவுக்கு சமாளிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ கடவுள் புண்ணியங்க, அப்படி இப்படி உருட்டி கொண்டு போயின்னு இருக்குங்க வாழ்க்கைன்னு சில நேரங்களில் நீங்கள் சொல்லிக்கொள்வீங்க. சூரியனும் 2வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கண் பார்வையெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. கண்ணாடி விஷன் ஏதாவது அதாவது விஷன் பவர் கூடி இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. மூக்கு கண்ணாடி மாற்றக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு வருங்க. சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடந்தாலும் யோகாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அதனால் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அது நிறைவேறும். அப்படின்னா என்ன, ரொம்ப நாளாக ஒரு பேமெண்ட் எதிர்பார்த்துருந்தீங்கள்ல, அது ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சலசலப்பு இருக்குது. நாம் ஒதுங்கி ஓரமாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட என்ன மௌனமாக இருக்கீங்க, என்ன அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க, என்ன எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, ஏன் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தா உடனே அது பிரச்சனையில் போய் முடியுது. இதெல்லாம் புரியாமல் இருக்குது. யாருக்கு தான் இதை புரிய போதோ தெரியலன்னு சில நேரங்களில் புலம்பிக் கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால எப்பொழுதுமே ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் சவால்களை எல்லாம் சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, செயலுக்கு முன்பே விளைவுகளை நினைத்து பார்த்து அஞ்சுகின்றவர்களுக்கு வெற்றி வெகு தூரம். ஆமாங்க, சிலர்லாம் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே அதில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சிக்கல் இருக்குது, அதை போய் நாம் எதுக்கு தொடங்கணும், அதை போய் நாம் ஏன் தொடணும் அப்படின்னு யோசித்து எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நமக்கு அனுபவம் இருக்குது, நம்மக்கிட்ட விடாமுயற்சி இருக்குது, நம்மக்கிட்ட கடின உழைப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களால் முடியாததையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்கள் பேச்சிலேயே ஒரு கம்பீரம் இன்னைக்கு இருக்கும். தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக அந்த டிசைன் மேலே உங்களுக்கு ஒரு கண் இருந்தது. அந்த பச்சைக்கல் வச்ச மோதிரம், அதே மாதிரி அந்த வைரக்கல் வச்ச அந்த நெக்லஸ்ஸு, இதெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் போகும்போது வரும்போது பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதுதான் வாங்கலாமே அப்படின்னு சின்ன சின்னதாக சேமித்து வச்சுருந்ததை கொடுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்லா உட்கார்ந்துருக்காரு, ஆட்சியாக இருக்கார், 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சொத்து பத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் வியாபாரம் நல்லாயிருக்கும். திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுவும் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலையாட்களும் நல்லவங்களாக அமைவாங்கங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. புதுசு புதுசாக ஏதோ செய்கிறாரே அப்படின்னு கூட வேலை பார்க்குறவங்களாம் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்தளவுக்கு யோசித்து சில முடிவுகள்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உண்மையை சில நேரங்களில் அடக்கி வைக்க முடியும், ஆனால் ஒருபோதும் ஒடுக்கிவிட முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க உண்மையை வெளியில் கொண்டு வர்றதில் நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. தவறானவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கிறதுக்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உண்மையானவங்க சாதாரணமான நிலையில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நீங்கள் உதவும் கரங்கள் கொடுத்து அவங்கள உயர்த்தி பிடித்து இவர்கள் உண்மையானவர்கள், உண்மையாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உயரத்துக்கு கொண்டு வந்து சமுதாயத்துக்கு காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும். கண்ணு முன்னால் எந்த தவறு நடந்தாலும் கண்டிக்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதே மாதிரி அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு சாதகமாக முடியும். உடம்பு தான் அப்படி இப்படின்னு சில நேரங்களில் தொந்தரவு கொடுக்குது. கூட புதன் உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா, சும்மாவை உட்கார்ந்துருக்காரு, வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. கட்டுப்பாடோடு தான் இருந்த 4-5 நாளாக இன்றைக்கி திடீர்னு ஆசைப்பட்டதை கொஞ்சம் சாப்பிட்டேன், அது வேறு மாதிரி உடம்பை கொஞ்சம் படுத்துதுன்னு உங்களை நீங்களே பார்த்து சில நேரங்களில் சிரித்து கொள்வீங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய கோவில்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. சின்ன சின்ன தான தர்மங்களையும் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால யோகிகள் தவசிகளை பற்றியெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட உணவு முறையை அவங்க கையாண்டாங்க, இப்போ நாம் ஏன் விலகி போயின்னு இருக்கோம், அவங்க வாழ்க்கை பாதைக்கு நாம் ஏன் திரும்பக்கூடாதுன்னு இன்றைக்கி முடிவெடுப்பீங்க. வியாபாரமும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி ராசிக்கு 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷ செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, துணிந்து செயல்படுபவர்கள்தான் அடிக்கடி வெற்றியின் சிகரத்தை எட்டுகிறார்கள். ஆமாங்க, துணிச்சல் தாங்க நமக்கு தேவை. துணிவே துணைன்னு எதுக்கு பெரியவங்க சொல்லி வச்சுருந்தாங்க? சவாலான விஷயமாக தான் இருக்கும். அதுக்காக எதையும் செய்யாமல் இருந்துட முடியுமா? அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் யோசிக்கிறதே இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், துணிஞ்சு இறங்குவோம், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன் மீது தன்னம்பிக்கை அதிகமாக வைத்து சவாலான விஷயங்களை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தான் அதிகமாகிட்டே இருக்குது. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. ஒரு இனந்தெரியாத சின்ன சின்ன கவலை, பயம் அதெல்லாம் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் நாம் ஏதாவது வாய் திறந்து பேசினோம்னா ஏதாவது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பேசுகிறதுன்னே புரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வெளியிலலாம் நமக்கு நல்ல பேர், எங்கே போனாலும் எல்லாரும் நமக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தால் ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி தோணுது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. நேரம் கிடச்சதுன்னா சின்னதாக ஒரு கணபதி ஹோமம், கணபதி வழிபாடு, அதே மாதிரி விநாயகர் அகவல் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் பார்த்து செயல்படுறது நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் வெளிவட்டாரம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. யோகாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. பயணங்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. காலாகாலத்தில் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா நாம் இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கலாம், இன்னும் மற்ற விஷயங்களை நாம் கவனம் செலுத்தலாம்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் சரியான நேரங்காலம் வரணும் இல்லைங்களா? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கழிந்ததை கடந்ததை கணக்கெடுத்து கொண்டே இருந்தால் இருப்பதையும் ஒவ்வொன்றாக இழக்க நேரிடும். ஆமாங்க, நடந்தது நடந்து போயிடுச்சு, அதை போய் மறுபடியும் நினச்சிட்டு உட்கார்ந்துருந்தா சோகம்தான் வருமே தவிர சுகம் வராது. அதனால தாங்க 4 சவரன் இருந்தது, 5 சவரன் இருந்ததுன்னு அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காம நாம் நினச்சா நம்மால் வந்து 100 சவரன் கூட வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சங்கடங்களை எல்லாம் மறந்துவிட்டு கடந்த காலம் கற்றுக் கொடுத்த பாடங்களை மட்டும் மனதில் வைத்து கொண்டு வருங்கால வடிவமைக்கக்கூடிய சிற்பிகள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல் தான், செலவுகள் தான், எங்கே போனாலும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி கூட சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் குடும்ப விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தை கேட்டுக்கிறதுலையும் ஆர்வம் காட்டாதீங்க. தானுண்டு தன் வேலை உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி இன்றைக்கி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சிரமங்கள் இருக்காது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி திடீர் செலவுகள் இருக்கும். நல்லா பேசிகிட்டு இருந்தார் நண்பர், இன்றைக்கி தேவையில்லாமல் கோச்சிக்கிறாரு. நான் சொல்லவே இல்லை, சொன்னதாக சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, நேரம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சில இடங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கடந்த 2-3 நாளாக இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது.
குடும்ப அந்தரங்க விஷயங்களை கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு பேசாதீங்க. அதே மாதிரி மூத்த அதிகாரிகளுடைய அந்தரங்க விஷயங்களையும் சக ஊழியர்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய உடல் நலனை எப்படி நீங்கள் பாதுகாக்கின்றீர்களோ அதே மாதிரி நேர்மையையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஆரோக்கியத்தில் எப்பயுமே நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. யாருக்கும் நாம் சுமையாக இருந்துடக்கூடாது, நம்ம உடம்பை நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருப்பீங்க. அதே மாதிரி நேர்மையையும் நீங்கள் துணிச்சலோக கடைபிடிப்பீங்க. வாழ்க்கையில் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது, குறுக்கு வழியில் போய் எதுவும் செய்யக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்னதாக சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொடங்கி இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், ஆனால் நம்மளை பற்றி யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. குடும்பத்திலையும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, வெளியிலையும் யாருமே அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் ராப்பகலாக எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அந்த வருத்தம்லாம் யாருக்கு தெரிய போகுது, புரிய போகுதுன்னு சிலரை நினைத்து இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஆவேசப்படுவீங்க. இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி ஒற்றுமையும் இன்றைக்கு இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு, பணவரவு அதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள், அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லதுங்க. வாடிக்கையாளர்கள் பரவாயில்ல, ஆனால் வேலையாட்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, அதில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். ஏன்னா கூட வேலை பார்க்குறவர் திடீர்னு விடுப்பில் போகிறதுனால எல்லா வேலைகளையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். தேவைப்பட்டால் சில புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் எப்பயுமே அதெல்லாம் கௌரவம் பார்க்க மாட்டீங்க. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேணால் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கற்றுப்பீங்க. அந்த பெரிய குணம் எப்பயுமே உங்களுக்கு உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சவால்களை சந்திக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற விரும்பினால் ஒரு நல்ல புத்தகத்தையும் ஒரு நல்ல நண்பரையும் தேர்ந்தெடுங்கள்னு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி தாங்க. சின்ன வயசுலேயே புத்தகம் படிப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அதுவும் வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஸ்லோக புத்தகங்களும் நீங்கள் நிறையா படிப்பீங்க. அதே மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய வழித்துணைக்காக புத்தகங்களையும் நண்பர்களையும் தேர்ந்தெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். முடியாததும் கூட இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேதுவும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு முணுமுணுத்தவங்கள்லாம் உங்களை பார்த்த உடனே அடங்கிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எப்பயுமே நேர்மையாக இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்த உடனே சிலர்லாம் அடங்கி போகிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த 7.5 சனி பாடாப்படுத்துது. ராசிக்குள்ளார உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாரு. சில நேரங்களில் சாப்பாட்டு சுவை கூட சரியாக தெரியாமல் போகுது. எதை நல்லதாக தான் பார்த்து சாப்பிட்றோம், அப்படி இருந்தாலும் கூட அசிடிட்டி தொந்தரவுகள்லாம் வருதேன்னு யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு அவர் நல்ல இடத்துக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால 2-3 வருஷமாக முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க
சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எதாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சரியாக தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. புதுசாக வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. வாடிக்கையாளர்களை எப்பயுமே கவர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி யோசிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் கூட அதிகாரிகள் உங்கள்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நிறையா சாதித்து காட்டிருக்கீங்க. இப்போது உங்களால் முடியும்னு அவங்க நம்புவாங்க. அந்த நம்பிக்கையை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.